சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை நடத்துவீரே. உலகியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தாமதம் இல்லையே, தாமதமானாலும் அது நன்மையால் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையால் நிறையுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சேர்ந்தெல்லாம் நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர் தாங்கினீர், உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கினீர், உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. எத்தனை கரங்களை தட்டி ஆமென். அவர் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லவர். ஆமென். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் கூட இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது? ஆமென். அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், ஸ்தோத்திரம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கவில்லை. காரணம் என்ன? ஸ்தோத்திரம். அப்படின்னா ஸ்தோத்திரம், நாம் தேவனை எதிர்பார்ப்பதை விட்டு நம்முடைய காரியங்களை எதிர்பார்க்கிறதுனால தான். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமென். நம்முடைய காரியங்களை நாம் எதிர்பார்க்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை எதிர்பார்க்கணும். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும்படி அவர் சர்வ வல்லவராக இறங்கி வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 99 வயதுல ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை சொல்லும்போது அவனை நம்பவே முடியல. ஸ்தோத்திரம். ஆனாலும் அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறவனா இருக்கிறபடினாலே, அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினதுனால அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய மனைவி நகைக்கிறார்கள், சிரிக்கிறார்கள். ஏனென்றால் 2 பேருக்கு செத்து போன சரீரம்
அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். அதனால அவர்கள் அதை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரை நம்பி கர்த்தரை பார்த்து விசுவாசத்தில் முன்னேறி செல்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்தபடியே அவருக்கான நன்மை அவர்களுக்கு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நாம் நம்முடைய எதிர்பார்ப்புகளை, நம்முடைய தேவைகளை பார்த்து தேவ சமூகத்தில் வருவது, தேவைகளை முன்வைத்து ஆராதிப்பது என்று சொன்னால் எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு கிடையாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதெல்லாம் எதையுமே சிந்தையில கொண்டு வரவே கூடாது. ஆமென். நம்முடைய எண்ணம், நம்முடைய இயக்கம் எல்லாம் நம்மை ரட்சித்த ஆண்டவரை நான் ஆராதிப்பது என் மேல் விழுந்த கடமை. ஆமென். எதற்காக என் ஆண்டவர் ரட்சித்தார்? எவ்வளோ பேர் இருக்கும்போது நம்மை தேடி வந்து எதற்காக கர்த்தர் மீட்டார் என்று சொன்னால், நாம் அவருக்கு மகிமையாக புகழ்ச்சியாக இருக்கும்படியாக. நான் கையெழுத்து ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால அந்த சிந்தையோடு தேவ சமூகத்துக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி வந்து அவரை ஆராதிக்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கான எல்லாவற்றையும் கூட கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால தேவ சமூகத்துக்கு வருவது கடமை, கட்டளை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பாயாக என்பது கட்டளை. ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கட்டளைனா ஆர்டர். நீ கண்டிப்பா ஒரு இஸ்ரவேலராக இருந்தால், ஒரு தேவனுடைய ஜனமாக இருந்தால் அந்த கட்டளைக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிந்துதான். ஆமென். அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுபவர்களும் தேவனுடைய சமூகத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அந்த சிந்தையோடு தான் வரணும். எதிர்பார்ப்போடு சபைக்கு வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தேவனை பார்க்கிற நாள், தேவன் என்னை பார்க்கும்படியாய் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிற நாள். அவர் பரலோகத்தை விட்டுட்டு எவ்வளோ பிஸி, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பார்க்கறது அவர் வராரு. ஆமென். அப்போ அந்த நல்ல ஆண்டவரை நானும் பார்க்கும்படியாக நான் கடந்து போக வேண்டியது அவசியம் என்ற சிந்தையோடு கூட மட்டும் வாங்க சபைக்கு. ஆமென். மற்றதெல்லாம் எதுவுமே கேர் பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம். இந்த எண்ணம், இன்னைக்கு ஆண்டவர் என்ன பார்க்கறதுக்கு வராரு பரலோகத்துல இருந்து. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால நான் அவரை பார்க்கும்படியாக இல்லை. ஸ்தோத்திரம். அவரை எல்லாரும் பார்த்துட முடியாது. ஸ்தோத்திரம். சீஷர்களுக்கு கூட அவர் தரிசனமாகல. பக்கத்தில் நான் மரியாளுக்கு தரிசனமானார், உயிர் தெழுந்த ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அப்போ அதை பார்க்கிற அளவுக்கு என்னை தகுதிப்படுத்தி, ஆண்டவரே நான் பார்க்கணும் ஆண்டவரே என்ற அந்த சிந்தையோடு கூட கர்த்தர் சமூகத்தில் வரும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு வெளிப்படுத்தி தம்முடைய காரியங்களை, நம்ம எதற்காக அழைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார் என்ற காரியங்களை நம்மோடு பேசி நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் கூட கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக தேவ சமூகத்தில் வருவது அவசியமான ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? எதிர்பார்க்காம நான் வந்திருக்கிறேங்க, இந்த நாள் என் ஆண்டவருடைய நாள், அதனால் ஆண்டவரை கனப்படுத்தபடி நான் வந்திருக்கிறேன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கு இந்த ஆராதனை நாயகனாக இருக்கிற ஆண்டவர் உங்களை பார்ப்பார். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதனை கதை கொடுப்பார். சும்மா வாயில சொல்லிடலாம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நாம் நம்பணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வாயில சொல்லிடலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு. எந்த சிந்தையோட, என்ன எண்ணத்தோட நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்றத ஆண்டவர் அறிவார். ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால அவர் இந்த நாளில் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற சிந்தையோடு கூட கர்த்தர் சமூகத்தில் அவரை ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது நமக்கு ஏற்ற காரியமாக இருக்கிறபடினாலே தேவ சமூகத்தில் நாம் அவரை எழுமைகின்றவர்களாக அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை ஆராதிப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிற நான் அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன், அவருக்கு மகிமை செலுத்தும்படி வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் எல்லாரும் உயர்த்த போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கொஞ்சம் பயபக்தியாக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கிற துதி ஆண்டவருக்கு தான் போதா பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் முன்னாடி ஆண்டவரை கொண்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் நல்லவர். ஸ்தோத்திரம். அவர் வல்லவர், அவர் போதுமானவர். கொஞ்சம் கண்ணை மூடி உங்களுடைய துதி பிசாசுக்கு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தான் போகணும். அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் தென்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா நீங்க கர்த்தரோடு இருக்கிறீங்க, கர்த்தரோடு இருக்கிறீங்க. கடந்த வாரம் பொழுது கர்த்தரோடு இருந்தீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்தாரா? உங்களை நடத்தினாரா? உங்களோடு பேசினாரா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை பேசுறதோட இப்பதான் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கறீங்களா? இல்ல டெய்லி ஆண்டவர் பேசி இருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு நன்றின்னு சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை துதிக்க போகிற அவர் நல்லவருங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். அவர் எத்தனை நல்லவர், அவர் எத்தனை நல்லவர். சொல்லுங்களேன். உங்களுக்கு நல்லவரா இல்லையா? அவரு உங்களுக்கு தீமை செய்வராகிறாரா? உங்களுக்கு தீமை செஞ்சாரா? நல்லது செஞ்சாரா? ஸ்தோத்திரம். அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆமென். எத்தனை நல்லவர்,
நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். நமக்கு நன்மை செய்வதை விட்டு விடாதவர். சொல்லுங்க, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். எனக்கு நன்மை செய்ததை விட்டு விடாதவர். தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர். ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர். ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். உற்சாகமா, நன்மை செய்வதை விட்டு விடாதவர். கரத்தை பிடித்தவர், கைவிடாதவர். கரத்தை பிடித்தவர், கைவிடாதவர். கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர். கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். நன்மை செய்வதை விட்டு விடாதவர். எதுல சொல்றீங்க? எத்தனை நல்லவர் இயேசு, எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். நன்மை செய்வதை விட்டு விடாதவர். என்னை அழைத்தவர், என்னோடு இருப்பவர். என்னை அழைத்தவர், என்னோடு இருப்பவர். எனக்காயாவையும் செய்து முடிப்பவர். எனக்காயாவையும் செய்து முடிப்பவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். நன்மை செய்வதை விட்டு விடாதவர். என்னை அழைத்தவர், என்னோடு இருப்பவர். எனக்காயாவையும் செய்து முடிப்பவர். சொல்லுங்க, என்னை அழைத்தவர், என்னோடு இருப்பவர். எனக்காயாவையும் செய்து முடிப்பவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். பாடுங்க, நன்மை செய்வதை விட்டு விடாதவர். தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர். ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர். ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். கையை தட்டி, நன்மை செய்வதை விட்டு விடாதவர். நன்மை செய்வதை விட்டு விடாதவர். நன்மை செய்வதை விட்டு விடாதவர். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து சந்தோஷமா பாடுங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரனர், சமாதானக்காரனர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரனர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே கடைசி இருள் நீக்கம் வெளிச்சம், இருள் நீக்கம் வெளிச்சம், நீங்க தானே ரட்சிப்பின் தேவன், நீங்க தானே இருள் நீக்கம் வெளிச்சம், எஸ் glory ரட்சிப்பின் தேவன், நீங்க தானே நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே glory, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. விசுவாசம் அறிக்கை செய்து நீங்க எல்லாமே, ஆமா என் தேவையெல்லாம் நீங்க பார்த்துருவீங்கப்பா, என் பலவீனத்தை நீங்க பார்த்துட்டீங்க ஆண்டவரே, என் வியாதி நீங்க பார்த்துட்டீங்க ஆண்டவரே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்கப்பா. ஏன்னா நீங்க நன்மை செய்கிறவர் ஆண்டவரே, நீங்க நன்மை செய்கிறவர் மாத்திரம் ஆண்டவரே, நீங்க நன்மை செய்கிறவர் மாத்திரம் ஆண்டவரே, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரப்பா. ஹல்லேலூயா. வலது கரத்தை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. விசுவாசம் சொல்றீங்களா? நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு நம்ம நம்புவோம். அப்படின்னா ஸ்தோத்திரம், நம்முடைய காரியங்களை குறித்து தேவ சமூகத்தில் முறையிடுவது நல்லதில்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். நம்புறீங்களா? வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, அறிக்கை செய்து நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அவர் பார்க்காம இருக்க மாட்டாருங்க, அவர் பார்க்காம இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரோடைய நாமம் யெகோவா ஈரே. ஆமென். அதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்துல கையை தட்ட மாட்டீங்களா? ஆமென். உங்களுடைய பலவீனங்களை பார்க்காத இருப்பாரா? உங்களுடைய வியாதியை பார்க்காத இருப்பாரா? உங்க கண்ணீரை பார்க்காத இருப்பாரா? உங்க கவலையை பார்க்காத இருப்பாரா? உங்க தேவையை பார்க்காத இருப்பாரா? எல்லாத்தையும் பார்ப்பார். ஆமென். எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனபதே சொன்னதுதான், நீங்க தேவையை பார்த்து வந்தால் அவர் உங்க தேவையை பார்க்க மாட்டார். தேவனை பார்க்க வந்தால் அவர் உங்க தேவையை பார்க்க. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தேவையெல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு சிந்தையில இருந்து எடுத்து தூரம் போட்டுட்டு ஆண்டவர் சிந்தையில கொண்டு வாங்க. ஆமென். அவர் எத்தனை நல்லவர் சொல்லுங்க, எத்தனை நல்லவர். இயேசு எத்தனை நல்லவருங்க. ஆமென். அல்லேலூயா. என்னை இதுவரைக்கும் கைவிடவே இல்லை, ஒரு நாள் என்னை விட்டு விலகவே இல்லை. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மைதானே, அவர் நல்லவர் தானுங்க. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சாரோனின் ரோஜா, என் ஆத்தும நேசர், பழுதற்ற ரத்தம், தேவாட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சேர்ந்தவர் ஆராதிக்க ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களில் சிறந்தவரே. சொல்லுங்க, அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களில் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சொல்லுங்க, ஓசன்னா
நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர், அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. சொல்லுகிறார், அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. எல்லாரும் ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா, தாவீதின் மைந்தனே, ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா, தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பை மறந்திடனே. துணையாளரே, என் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. சொல்லுங்க, துணையாளரே, என் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே. ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா, தாவீதின் மைந்தனே, ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா, தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. சொல்லுங்க, வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே, என் பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. சொல்றீங்க, பரிகாரியே, என் பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. மறுபடியும், பரிகாரியே, என் பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா, தாவீதின் மைந்தனே, ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா, தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர், அழகுள்ளவர் நீர், முழு பலத்தோடு 10,000ங்களில் சிறந்தவரே, அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர். இன்னும் வாயிலா பாருங்க, ஆத்மா வந்து 10,000ங்களில் சிறந்தவரே. சொல்லுங்க, அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களில் சிறந்தவரே. ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா,
விலையேறப்பெற்ற ரத்தம், தேவாட்டுக்குட்டியானவர், சாரோனின் ரோஜா, என் ஆத்தும நேசர், 1000 10,000ங்களில் சிறந்தவர். கையை தட்டி எத்தனாமே சொல்றீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே மகிமைப்படுவீராக, ஆண்டவரே மகிமைப்படுவீராக ராஜா.